பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய சர்வ வல்லமை பொருந்தின ஒரே தேவனுடைய நாமத்தினாலே அனைவருக்கும் அடியேனுடைய வாழ்த்துகள். திருத்துவம் வேதாகம உண்மையா என்கிற தலைப்பின் அடிப்படையில் 9 பகுதிகளை என்னோடு கூட சேர்ந்து என்னோடு கூட தியானித்த உங்கள் அனைவருக்கும் என் அன்பு அப்பாவாகிய பரிசுத்த தேவனுடைய நாமத்தினாலே அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து சொன்னார், என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் என்று சொன்னார் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து சிறிய தெய்வமா? இந்த விஷயத்தை நாம தியானிக்க போகிறோம். அந்த நாளையாகிலும் அந்த நாழிகையாகிலும் என் பிதா தவிர வேறொருவரும் அறியார், குமாரனும் அறியார். இயேசு கிறிஸ்து தேவன் என்று சொன்னால் அவர் முக்காலமும் உணர்ந்தவர். அப்படி இருக்கும் பொழுது வருங்காலத்தில் நடக்கக்கூடிய இந்த இன்சிடென்ட் மாத்திரம் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியலன்னு சொல்றீங்களே, அப்போ அவர் எப்படி தெய்வமாக்க முடியும்? இந்த ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் இருக்கிறது. அப்போ இதையும் நாம இந்த 9வது பாகம் பி பகுதியில் நாம தியானிக்க போகிறோம். இந்த பகுதியை தியானிப்பதற்கு எனக்கு பல முறை நான் ரெக்கார்ட் பண்ணி அதை அழிக்க வேண்டிய சூழ்நிலைகள். காரணம் என்னன்னா, யாருமே இதுவரையில் தொட்டிராத சில வசனங்கள், யாருமே இதுவரையில் தைரியமாக எடுத்து கையாண்டிராத சில வசனங்களை நாம இந்த பகுதியில் நாம தியானிக்க போகிறோம். ஒருவேளை ஒரு சில வசனங்களை அவர்கள் எடுத்திருப்பார்கள், ஆனால் அதனுடைய ஆழத்திற்கு சென்று அதனுடைய அடிப்படை நோக்கங்களை அறிந்து கொண்டு திருத்துவத்தை விளக்க முற்படுவதற்கு யாருமே இதுவரையில் முயன்றது இல்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வேலையை நாம் இன்னைக்கு செய்ய போகிறோம். ஸோ என்னோடு கூட மிக வாஞ்சையாக, மிக தெய்வ பயத்தோடு கூட இந்த சத்தியத்தை கேட்கும்படி உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு சில குறிப்பிட்ட வரையறைகளை பார்க்க போறோம். என்னன்னா, இந்த வரையறைகள் தான் திருத்துவத்திற்கு விரோதமாக மனிதர்களை நிலைநிறுத்தி இருக்கிறது. அநேகர் ஏன் திருத்துவத்திற்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள இந்த சில குறிப்பிட்ட கருத்துக்களை நாம் பார்க்க போகிறோம், குறிப்பிட்ட குறிப்புகளை நாம் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது குறிப்பு என்னன்னா, திருத்துவத்தின் அடிப்படை நோக்கமே மனிதர்களை மீட்டு பரலோகத்திற்கு கொண்டு போகணும். அவர்கள் நித்திய ஜீவனில் பிரவேசித்து நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு கூட என்றென்றைக்கும் வாசம் செய்ய வேண்டும். இதுதான் திருத்துவத்தினுடைய அடிப்படையான முக்கிய நோக்கம். அப்போ மனிதர்கள் வஞ்சிக்கப்படணும், மனிதர்கள் பரலோகம் போகக்கூடாது அப்படின்னு இருந்தா, இந்த பரிசுத்த சத்தியத்தை, திருத்துவத்தை மறைத்து விட்டால், திருத்துவத்தை குழப்பி விட்டால், அது விளங்காம சத்தியத்துக்குள்ள வரமாட்டாங்க என்பது சாத்தானுடைய மிக முக்கியமான தந்திரம். ஆகையினால திருத்துவ குழப்பத்தை மக்கள் மத்தியிலே விதைத்திருக்கிறான். இது முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டியது. இரண்டாவது, திருத்துவங்கிறது ரொம்ப விளங்குவதற்கு அரிதான ரகசியம். திருத்துவத்தை குறித்து நீங்கள் பேசாமல் இருப்பதே நல்லது என்கிற ஒரு பொய்யை பல காலமாக கிறிஸ்தவர்கள் கேட்டுக்கிட்டே வராங்க. இந்த பொய்யை யார் விதைத்ததுன்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு யூடியூப் டெலிவிஷனில் ஒரு திருத்துவத்தை குறித்து ஒரு மனிதன் பேசும்போது அவர் சொன்னார், திருத்துவத்தை ஆராய்ந்து அதை விளக்க முற்படுவாயானால் நீ உன் புத்தியை இழந்து விடுவாய். அப்படி ஆராய்ந்து விளக்க அரிதான திருத்துவம் புரியாததுனால திருத்துவத்திற்கு விரோதமாக உபதேசிப்பாயானால் நீ உன் ஆத்துமாவை இழந்து விடுவாய் என்று இந்த கேம்பஸ் குருசேடினுடைய ஸ்தாபகர் சொன்னதாகவும், திருத்துவம் என்பது அப்படி விளங்குவதற்கே முடியாத ஒரு அரிதான காரியம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். இதுவும் மிக மிக தவறான கருத்து. ஸோ இதற்குள்ளாகவும் சிக்கிக்கொண்டு நிறைய பேர் திருத்துவத்தை ஆராய்வதற்கு தயங்குகிறார்கள். இது வேதத்திலிருந்து சொல்லப்பட்ட காரியம் அல்ல. ஒவ்வொரு விளக்கத்திற்கும் வேதம் நமக்கு பேக் பண்ணணும், வேதம் நம்மை சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த உபதேசத்தை யாரோ சொன்னாங்கிறதுனால, இப்படி ஒரு கோட்பாடு மக்கள் மத்தியில் இருப்பதனால திருத்துவத்தை அவர்கள், அநேக ஊழியர்கள் கூட இதை ஆராய்வதில்லை. அடுத்தது, பரிசுத்த வேதாகமத்தை தமிழில் ஆராய்ந்திருந்தால் திருத்துவத்தில் குழப்பம் வந்திருக்காது. ஆனால் இன்று திருத்துவத்திற்கு எதிரான உபதேச பிழைகள் எல்லாமே ஆங்கிலத்தில் வேதாகமத்தை ஆராய்ந்ததினால் ஏற்பட்ட மிக பெரும் குழப்பம். ஆக ஆங்கில வேதாகமத்தில் ஆராய்ந்து தோற்று போய் திருத்துவத்தை மறுதலிக்கிறவர்களின் உபதேசம் இன்னைக்கு நிறைய பேர் மத்தியில் பெருகி இருக்கிறது. அந்த உபதேசங்களில் சிக்கி இருக்கும் தமிழ் அறிந்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த துர் உபதேசத்தை சரி என்று அநேகருக்கு போதிக்க வேண்டும் என்பதற்காக அந்த உபதேசத்திற்கு
எந்த இடத்திலெல்லாம் தமிழ் வேதாகமம் தடையாக இருக்கிறதோ அந்த வசனத்தெல்லாம் எடுத்து அதை நீங்கள் மூல பாஷையில் போய் பாருங்கள், ஆங்கில வேதாகமத்தில் போய் பாருங்கள் என்று சொல்லி குழப்பி திருத்துவத்தை மறுதலிக்கும்படியாக வேதாகமத்தை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு பொல்லாத செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த இடத்துல தமிழ் வேதாகமம் தப்பு செய்திருக்கு, டிரான்ஸ்லேஷனில் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இதை குழப்புகிறார்கள். இதுவும் ஒரு முக்கிய குறிப்பு. அடுத்த ஒரு மிக 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 முக்கியமான குறிப்பு என்ன தெரியுங்களா? மிகவும் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த உலகத்தில் பல தெய்வ வழிபாடுகள் இருக்கிறது, பல தெய்வங்கள் இருக்கிறது. இதில் எந்த ஒரு தெய்வமும் கூட இதுவரையில் திருத்துவ மகிமை உடையவர்கள் அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா தெய்வங்களும், நிறைய தெய்வங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அவதாரம் எடுத்து வந்திருப்பாங்க. வாமன அவதாரம், சிம்ம அவதாரம், இப்படி நிறைய அவதாரங்கள் எடுத்து அவங்க வந்திருப்பாங்க. குரங்கு அவதாரம், அதாவது என்னவோ அதற்கு பேர் உண்டு. ஸோ இப்படி பல அவதாரங்கள் எடுத்து வந்திருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு திருத்துவம் புரியவில்லை. இதுதான் விஷயம். திருத்துவத்தை சாத்தானுக்கே புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நாம் இதுவரையிலும் தெரிந்து கொண்டோம். அப்போ திருத்துவம் புரியாததுனால எந்த இடத்திலுமே இப்படிப்பட்ட தெய்வங்களை உருவகப்படுத்தினவர்களுக்கு இப்போ நிறைய பேர் திருத்துவத்துக்கு விரோதமானவங்க, நிறைய ட்ரினிட்டிஸ் இருக்குது, இந்த ஹோரோஸு, இஸ்திமஸு அப்படின்னு நிறைய பேர், ரோமானிய கடவுளர்கள், கிரேக்க கடவுளர்கள், இப்படி பல இடங்களில் திருத்துவம் பல இடங்களில் இருக்கிறது என்று சொல்லி நம்மை குழப்பி கொண்டிருப்பார்கள். காரணம் என்னன்னா, அவங்களுக்கு திருத்துவம் விளங்காததுனால திருத்துவத்தை இழிவுபடுத்தும் விதமாக பல கட்டுக்கதைகளை அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் திருத்துவம் என்பது நம்முடைய தேவனுடைய மகிமை மாத்திரமே. எந்த ஒரு தெய்வத்தினாலும் இதை செய்யவே முடியாது, எந்த ஒரு கடவுளர்களாலும் இதை புரிந்து கொள்ளக்கூட முடியாது. அப்படின்னா காரணம், இந்த கடவுளர்கள் எல்லாமே உருவகப்படுத்தப்பட்டவர்கள், மனிதர்களால் உருவாக்கப்பட்டவர்கள். சாத்தான் அதற்கு துணை நிற்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு திருத்துவம் புரியாததுனால திருத்துவத்தை மறுதலிக்கும்படியான பல இழிவான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை மனதில் வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம். இப்படி நீங்கள் மனதில் வைத்து நீங்கள் அவர்கள் எல்லாரையும் ஆராய்ச்சி செஞ்சீங்கன்னா இதில் ஏதாகிலும் ஒன்றில் அவர்கள் சிக்கிக்கொள்வார்கள். இந்த குறிப்புகளில் ஏதாகிலும் ஒரு குறிப்பில் அவங்க சிக்கியிருப்பாங்க. ஆகினால தான் அவங்க திருத்துவத்திற்கு எதிராக செயல்படுவார்கள். இப்போ நாம மிக விசேஷமான வசனங்களை நாம தியானிக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல யாருமே தொட்டிராத வசனங்கள். முதல் வசனம் கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன். தயவு கூர்ந்து எல்லோரும் என்னிடத்தில் ஐக்கியமாயிருந்து சத்தியத்தை தியானிக்க ஆயத்தப்படுங்கள். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய இரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். இப்போ கொலோசையர் 2:2 என்பது மிக மிக முக்கியமான வசனம். இதை யாராகிலும் புரிந்து கொண்டீர்களா என்பதில் எனக்கு ஐயம் உண்டு. இது என்னன்னா, திருத்துவத்திற்கு விரோதமான கொள்கைகளை உபதேசங்களாக உபதேசித்து கொண்டிருக்கிறவர்களுக்கான ஒரு சம்மட்டி அடி. மிக தெளிவாக இதில் பவுல் மிக தெளிவாக இதில் விளக்குகிற ஒரு விஷயம் என்னன்னா, பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியம் என்று பவுல் சொல்லுகிறார். பிதாவாகிய தேவனுக்கும் ரகசியம் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியம் இருக்கிறது. அதாவது எப்படி சொல்லணும்னா, பிதாவாகிய தேவனுக்கு உரிய ரகசியம், கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற, இங்கே என்ன வார்த்தை வந்திருக்கணும் தெரியுங்களா? அறிந்து கொண்டால் அதற்கு பேர் என்ன? அறிவு. அறிந்து கொள்ளுகிற அறிவின் பூரண நிச்சயத்தினுடைய அப்படின்னு தானே வந்திருக்கணும். ஆனால் இந்த இடத்துல மிக தெளிவாக உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய அப்படின்னு சொல்றாரு. அப்போது இதை அறிந்து கொள்ளும் பொழுது நமக்குள்ளாக உண்டாகிற உணர்வு, நமக்குள்ளாக உண்டாகக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம்,
அந்த அனுபவத்தின் அல்லது அந்த உணர்வின் பூரண நிச்சயம், ஒரு அஷூரன்ஸினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் அப்படின்னு சொல்றார். இந்த ஐஸ்வர்யத்திற்கு நாம் யாவரும் உரியவர்களாக வேண்டும் என்றே நான் இப்படி விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, திருத்துவத்திற்கு விரோதமாக பிதா மாத்திரம்தான் தெய்வம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கணும்? பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவாக வந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற அப்படின்னு வந்திருக்கணும் இல்லையா? அல்லது பிதாவாகிய தேவனாக இயேசு கிறிஸ்து இருக்கிற ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வு அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? இது மிக தெளிவாக பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை. அப்போ இந்த இருவருக்கும் உரிய ரகசியம் ஒரே தேவன் தான். இரு ஆள் தத்துவங்கள், இது உலகத்தில் யாராலுமே புரிந்து கொள்ள முடியாத விஷயம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவனே வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. ஆகையினால இந்த விஷயத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. யாரெல்லாம் கஷ்டம்னு சொல்கிறாங்களோ அவங்க அதை கஷ்டம்னு சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். நமக்கு இது எளிதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் எல்லாவற்றையுமே ரொம்ப எளிதாக எளிய மக்களுக்கு புரியக்கூடிய விஷயத்தில் தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவருக்குள், யாருக்குள்ளாக? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளோ ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறதுன்னு சொல்றார். இந்த இடத்துல ஐஸ்வர்யம் அப்படின்னு சொன்னாலுமே எல்லாருக்குமே மனசுல தோன்றது என்ன? பணம், பொருள், சொத்து, சுகம், வேலை, ஆடம்பரம், இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐஸ்வர்யம். பொக்கிஷம்னு சொன்னா தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், இப்படி எதையாகிலும் கொண்டு வந்து பொக்கிஷங்கள்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல பிதாவாகிய தேவனுக்கு உரிய ரகசியத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரிய ரகசியத்தையும் அறிந்து கொள்ளுகிற அந்த உணர்வு, அந்த உணர்வுக்கு உரிய ஒரு பூரண நிச்சயம், இந்த நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் நாம் உரியவர்களாக வேண்டும். இந்த புரிதலை நாம் பெற்றுக்கொண்டோமே ஆனால், இந்த புரிதலினுடைய இந்த உணர்வு என்பது பூரண நிச்சயத்தை நமக்கு உண்டாக்குகிறது. அந்த பூரண நிச்சயத்தினுடைய அபண்டன்ஸ், ஐஸ்வர்யம் என்று சொல்லுவது இந்த இடத்துல பெருக்கம், அபண்டன்ஸ், ரிச்னஸ், மல்டிப்ளிகேஷன், என்ன வேணாலும் இந்த இடத்துல சொல்லலாம். இந்த இடத்துல பணத்தை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்காதீங்க. இந்த திருத்துவத்தின் மகிமையை, ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வினுடைய பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யமும் நம்மிடத்தில் இருக்குமேயானால் அடுத்த ஸ்டேஜுக்கு நாம் போகிறோம். இந்த ஐஸ்வர்யம் எல்லாருக்கும் வந்துடுச்சான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த உணர்வு என்ற ஒன்று உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ள வந்திருக்கும் என்று சொன்னால், அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கிறதற்கு என்னன்னா, நம்ம பிதாவாகிய தேவன் பெரியவர், என்னிலும் பெரியவர் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படி சொன்னதனுடைய அந்த விளக்கத்துக்குள்ளாக நாம் போகிறோம். அதே போல் அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், தேவதூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போது இந்த இரண்டு காரியங்களிலும் இயேசு கிறிஸ்து ஒரு மட்டுப்படுத்தப்பட்டவராகவே நமக்கு தெரிகிறார். அப்போ இதை விளங்கி கொள்ளணும். பிதாவாகிய தேவனுக்கு உரிய ரகசியம் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துக்குரிய ரகசியம் இருக்கிறது. இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வு, அந்த உணர்வினுடைய பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யம், இந்த எல்லா ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை இப்போ தியானிக்க ஆரம்பிச்சோம்னா பல மணி நேரம் ஆகும். அதை நாம பிறகு பார்க்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் உயர்ந்தவராய் இருக்க வேண்டும் என்பதற்காக எப்படி அவர் தன்னை தாழ்த்தினார் என்பதை நாம் இங்கே கவனிக்க போகிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த இடத்துலையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும், அந்த வார்த்தைக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஆழமான செழிப்பான அர்த்தங்கள், அதான் ஐஸ்வர்யம் என்று சொல்வது. அந்த அர்த்தத்தின் அபண்டன்ஸ்
இருக்கிறது. அப்போ பிதாவாகிய தேவனுடைய ரூபமாக யார் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து. அவர் என்று சொல்வது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமா இருக்கிறத கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்ன செய்யறாருன்னா தம்மை தாமே வெறுமையாக்குகிறார். என்ன வெறுமையாக்கணும்? இந்த இடத்துல நமக்கு புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுங்களா? மனுஷன் என்பவன் ஒரு லிமிட்டட் பீயிங். அவனால வானத்துல பறக்க முடியாது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கண்ணிமைக்கிற நேரத்தில் போக முடியாது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய நினைவுகளை அறிய முடியாது. இப்போ இங்க இருந்துட்டு அமெரிக்காவில் இருக்க ஒருத்தர் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்காருன்றது நம்மளால அறிய முடியாது. நம்ம ரொம்ப லிமிட்டட் பீயிங். நம்ம வந்து ரொம்பவும் குறைபாடு உள்ளவர்கள். இந்த மனிதர்களுக்கென்று ஒரு சில கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்குள்ளதான் நம்ம உழல முடியும். அதிக வேகமா ஓடினா நமக்கு மூச்சு வாங்கும், ஆக்சிஜன் பத்தாது. அதான் எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? லேபில் போயிட்டீங்களன்னா சுகருடைய லெவல் இதுக்கு மேலே போகக்கூடாது, இதுக்கு கீழவும் வரக்கூடாது. ஹார்ட் பீட் இதுக்கு மேலேயும் போகக்கூடாது, இதற்கு கீழேயும் வரக்கூடாது. பிபியோட லெவல் இதுக்கு மேலேயும் போகக்கூடாது, இதற்கு கீழேயும் வரக்கூடாது. இந்த லிமிட் நமக்கு புரியுதா? நம்ம ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ளாக இருக்கக்கூடியவர்கள். அப்போ எல்லா இடத்திலும் நமக்கு ஒரு லிமிட் இருக்கிறது. ஆனால் தேவன் லிமிட்லெஸ். தேவன் என்று சொல்லுபவர் அவர் வானங்களை ஜானளவாய் பரிமாணிக்க கூடியவர், பூமியின் மண்ணை மரக்காலினால அடக்கக்கூடியவர், பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசினாலும் நிறுத்தக்கூடியவர். அவ்வளவு மகிமை உள்ள தேவன், அவ்வளவு வல்லமையும் மகிமையும் நிறைந்த தேவன் இந்த அடிமையினுடைய ரூபம், அதாவது இந்த ஒரு லிமிட்டுக்குள்ளவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனிதனுடைய அந்த ரூபத்துக்குள்ள வரணும்னா அந்த எல்லா கெப்பாசிட்டியும் அவர் என்ன செய்யணும்னா வெறுமையாக்கணும். அது எல்லாத்தையும் உதறி தள்ளி விட்டு வெறுமையாக உங்களுக்காகவும் எனக்காகவும். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். திருத்துவத்தினுடைய அடிப்படையே நீங்களும் நானும் தான். இங்கே நீங்களும் நானும் என்று சொல்லும்போது நீங்கள் யாரையெல்லாம் உங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிறீர்களோ, நானும் என்று சொன்னால் என்னையும் என்னுடைய அன்பு பெற்றோரையும் என்னுடைய அன்பு மனைவியையும் என்னுடைய அன்பு பிள்ளைகளையும் இவர்கள் உள்ளடக்கியது தான் நான் என்கின்ற வார்த்தை. இவர்களை தவிர்த்து விட்டு என்னால் தனியாக நான் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தவே முடியாது. அப்போ நீங்களும் நானும் நித்தியத்திற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். பாவத்தினுடைய சாயலை விட்டு தேவ சாயலுக்கு மாற வேண்டும். தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அடிமையின் மனிதர்களை, அடிமைப்பட்டிருக்கிற மனிதர்களை மீட்கும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த அடிமையின் ரூபத்திற்குள்ளாக மனுஷ சாயல் ஆனார். தேவ சாயலிலிருந்து எங்க வந்துடுறாரு? மனுஷ சாயலுக்குள்ளாக வருகிறார். இங்க பாத்தீங்கன்னா சாயல் ரூபம். ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாயலும் ரூபமாகத்தான் மனிதன் படைக்கப்பட்டான். அப்போ மனுஷனுடைய சாயலும் மனுஷனுடைய ரூபமும் அவருக்குள்ளாக வருகிறது. அப்படி வரும்பொழுது மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், இந்த இடத்துல ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை அவர் வேண்டுமென்றே பயன்படுத்தி அதன் பிறகு தான் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் என்கின்ற வார்த்தை யூஸ் பண்றார். காரணம் என்னன்னா, தேவனுக்கு மரணம் கிடையவே கிடையாது. எந்த ஒரு மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கடவுளால் மறிக்க முடியாது. அவர் மரணத்திற்கு உட்பட்டவர் அல்ல. ஆனால் இந்த இடத்துல மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் என்று இன்சிஸ்ட் பண்ணி அதை தெளிவுபடுத்தி பவுல் எழுதுகிறார். சிலுவை என்பது உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுமந்தது. சிலுவையிலே அவர் மரித்த அந்த சம்பவம் என்பது உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட ஒரு அவமானம். இதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு கீழ்ப்படிந்தவராகி அப்படிங்கிற அந்த வார்த்தையை, ரொம்ப அவசியமான ஒரு வார்த்தை. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அவர் கீழ்ப்படிஞ்சார் பத்தியா, கடவுள் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டியிருக்கிறது, கடவுள் போய் கீழ்ப்படியலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. இதுதான் திருத்துவத்தினுடைய அழகு, திருத்துவத்தினுடைய ரிச்னஸ், திருத்துவத்தினுடைய அபண்டன்ஸ், திருத்துவத்தினுடைய பியூட்டி. தயவு செய்து நல்லா நினைச்சுக்கோங்க. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது இதெல்லாம் விளக்கணும்னு வந்துட்டேன்னா. அதுதான் அந்த இடத்துல கொலோசையர் 2:2 சொல்றாரு, பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய இரகசியத்தை அறிகிற அறிவின்
பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் நாம உரியவர்களாகி இருந்தா மாத்திருந்தான் அந்த ஐஸ்வர்யம் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆகையினால அந்த உணர்வு எனக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் அதை எப்படி வெளிப்படுத்தணும்னு எனக்கு தெரியவே இல்லைங்க. நான் அதனால தான் இது 8வது முறை நான் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 8வது முறையாகிலும் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்ககிட்ட இதை நான் கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற முயற்சியில் இருக்கிறேன். இது ரொம்ப தாமதமாக இருக்கிறது. நான் சொன்ன இந்த வசனங்களை அவர்கள் கையாண்டிருப்பார்கள். ஆனால் திருத்துவத்தை தவிர்த்து வேதத்தை படிக்கிறவர்களுக்கு ஒன்றுமே புரியாது. திருத்துவத்தை புரிந்து கொண்டவர்கள் வேதத்தை படிக்கிற அந்த ஸ்டைலே மாறிடும். திருத்துவம் நமக்கு புரிஞ்சிடுச்சேன்னா வேதத்தை ரசித்து ருசித்து டேஸ்ட் பண்ணி சுவைத்து படிக்கலாம். நான் சொல்லுகிற வார்த்தை ஒன்றிலுமே பொய் கிடையாது. அப்போ என்ன சொல்றாருன்னா, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி, என்னன்னா அவர் பிதாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவர் சொல்லுகிற எல்லாவற்றையும் செய்து. நாம் ஏற்கனவே படிச்சிட்டோம், ஒரு மனிதன் பூரண மனிதனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய வார்த்தை அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், அவனுடைய ஆவி அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், அவனுடைய சரீரமும் அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து சொந்த இஷ்டமாக எதையாகிலும் செய்து விட்டார் என்று சொன்னால் அது தேவனுக்கு இழுக்கு, அவமானம், நிந்தை. அந்த வேலையை ஒரு இடத்திலும் இயேசு கிறிஸ்து செய்யவே இல்லை. ஆகையினால தான் சொல்றாரு, அவர் கீழ்ப்படிந்தவராகி. இது எனக்கு விளக்கி சொல்லுகிறதுக்கு எனக்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை என்பதில் நான் உண்மையிலே உங்கள் எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், மனதார மன்னிப்பு கேட்கிறேன். அவ்வளவு ரிச்னஸ், அவ்வளவு ஒரு அபண்டன்ஸ் இதில் இருக்குது. அவ்வளவு ஒரு இதுதான் ஐஸ்வர்யம்னு சொல்றது. அதை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய அந்த ஐஸ்வர்யத்தை நான் பெற்றிருக்கிறதுனால அந்த ஐஸ்வர்யத்தை மொத்தமாக உங்ககிட்ட என்னால் காண்பிக்க முடியல. கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசுவே தன்னை தாழ்த்துகிறார். இப்படி தாழ்த்துவதற்காக அவர் அடுத்து என்ன வேலையை செய்தார் தெரியுமா? அது இன்னமும் ஒரு அழகு, இன்னமும் ரொம்ப பியூட்டியான ஒரு வசனம். அந்த வசன பகுதியை நான் வரேன், வேத பகுதிக்கு நான் வந்துடுறேன். எவ்வளவு ஒரு பியூட்டியாக அந்த காரியத்தை அவர் செய்திருக்கிறார் பாருங்களேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 27வது வசனம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த ஒரு பியூட்டி, அடுத்த அந்த ரிச்னஸ், அந்த அபண்டன்ஸ் நமக்குள்ள வந்துடும். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டது என்று சொல்லி இருக்கும்போது, சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எத்தனை முறை, 8வது முறை நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். ஒரு முறை கூட என்னால் அந்த குதூகலத்தை, அந்த மகிழ்ச்சியை அடக்கிக்கிட்டு பேச முடியலைங்க உங்ககிட்ட. உண்மையில சொல்கிறேன். இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா என்ன தெரியுங்களா, இந்த பவுல் நிறைய பேருக்கு ஏன் தெரியுங்களா பிடிக்கிறது இல்லைங்க. தேவன் அவருக்கு கொடுத்த அந்த ஞானத்தை மறைக்காம ஒழிக்காம அப்படியே தெளிவாக அந்த வார்த்தைகளின் அந்த கியூட்னஸை நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஆகையினால தான் திருத்துவத்தை விரோதிக்கிறவங்களுக்கு பவுலை பிடிக்காது, முஸ்லீம்களுக்கு பவுலை பிடிக்காது, பல திருத்துவ விரோதிகளுக்கு பவுலை பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இந்த பியூட்டி, நான் ருசிக்கிறேன், இந்த வசனத்தை ரொம்ப டேஸ்ட் பண்ணுறேன் நான். அது உங்களால் முடியுதான்னு எனக்கு தெரியல. என்ன தெரியுமா, இந்த வசனத்தை 2 லைனில் சொல்லணும்னா, பிதாவாகிய தேவன் எல்லாத்துலேயும் பெரியவராக இருக்கணும், அதற்கு இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் அவருக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பார். இதுதாங்க, அவருக்கு எல்லாத்திலையும் கீழ்ப்பட்டிருப்பார். இது தாங்க, இந்த 2 லைன் தாங்க இந்த வசனத்தினுடைய அடிப்படை. ஆனால் அந்த ரிச்னஸ் தான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய ஐஸ்வர்யத்தை, கொலோசையர் 2:2 தயவு செய்து லைஃப் லாங் மறக்காதீங்க. திருத்துவத்தை அறிந்து டேஸ்ட் பண்ணுறவங்க, திருத்துவத்தை ருசிக்கிறவர்கள், உங்கள் தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது இல்லையா, அதை அறிந்தவர்கள் இதை டேஸ்ட் பண்ணி படிப்பீங்க. என்ன சொல்லுது தெரியுங்களா, இதை நான் விளக்குறேன் பாருங்களேன். பவுல் சொன்ன விதத்திலேயே சகலத்தையும் அவருக்கு என்று வருகிற இடத்தில் எல்லாம் இங்கே இயேசு கிறிஸ்து, கீழ்ப்படுத்தினவர் என்று வருகிற இடம் எல்லாம் பிதாவானவர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சகலத்தையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே. யார் கீழ்ப்படுத்தினது? பிதாவாகிய தேவன்.
அப்போ இங்க என்ன ஒரு கேள்வி நமக்கு வருதுன்னா, சகலமும் அப்படின்னா என்ன மீனிங்கு? நத்திங் எக்ஸ்க்ளூடட், ஒன்றுமே புறம் தள்ளப்பட்டதல்ல, ஒன்றுமே வெளியில இருக்கக்கூடாது, எல்லாமே உட்படுத்தப்பட்டது, எல்லாமே இன்க்ளூடட், எல்லாமே, ஒண்ணுமே எக்ஸ்க்ளூடட் கிடையாது. அப்படி வரும்பொழுது எல்லாத்தையும் சகலம்ன்ற வார்த்தையை சொல்றீங்களா? அப்போ இதை கீழ்ப்படுத்தினவர் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, பிதா, அவரும் இயேசு கிறிஸ்துக்கு பாதத்துக்கு கீழே வந்துட்டாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ள வரும் இல்லையா? அதை விளக்குகிறதற்காக தான் சொல்றாரு, சகலத்தையும் இயேசு கிறிஸ்துடைய பாதத்திற்கு பிதாவாகிய தேவன் கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சொல்லி இருக்கும்போது, சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தின பிதாவாகிய தேவனானவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. இது ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ரிச்னஸ் உள்ளது. இந்த வெளியரங்கமாயிருக்கிறதுன்றதை நாம தெளிவாக 8வது எபிசோட்லையும் 9வது எபிசோட்லையும் ரொம்ப கிளியரா படிச்சிட்டோம். எப்படி தேவன் 3 ஆள் தத்துவங்களிலும் சேர்ந்து ஒருவராக இருக்கிறார்ன்றதுல எந்த இடத்திலுமே இயேசு கிறிஸ்து சொந்தமா செயல்படல. அவர் சிந்திச்சா பிதாவினுடைய சிந்தனையின்படி, அவர் பேசினா பிதாவினுடைய கட்டளைப்படி, அவர் நடந்தால் பிதாவினுடைய கட்டளையின்படி, அவர் எதை செய்தாலும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு அசைவும் பிதாவினுடைய கண்ட்ரோல் இருந்தது, பிதாவினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அது வெளியரங்கமாக இருக்கிறதுன்னு சொல்றாரு. சகலத்தையும் கீழ்ப்படுத்தின பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. இப்போ 28 தாங்க க்ளோரின்னு சொல்றது, பியூட்டின்னு சொல்றது. ஒரு எனக்கு வார்த்தைகளே கிடைக்காதுங்க, தயவு செய்து என்னை மன்னிச்சுக்கங்க. என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? இது ருசிக்க முடியும், இதுதான் உணர்வுன்றது. அப்படியே பொங்கு நமக்குள்ள இந்த அழகு, இந்த அன்பு, தேவனுடைய அந்த அன்பு இருக்கு பாருங்க, ஏசப்பாவோட அன்பு, அது இந்த இடத்துல பொங்கும். என்ன சொல்றாருன்னா, சகலமும் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்பட்டிருக்கும் போது தேவனே, அதாவது பிதாவாகிய தேவனே, நம்முடைய தேவனே சகலத்திலும் சகலமுமா இருப்பதற்கு குமாரன் தாமும், அதாவது இயேசு கிறிஸ்துவாகிய குமாரன் தாமும் அவருக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவர், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடக்க முடியல என்னால. அந்த அளவுக்கு இந்த வசனத்தினுடைய அந்த ரிச்னஸ் இருக்கு பாருங்க. தேவன் எல்லாத்திலும் சகலத்திலும் சகலமானவர், அவர் தாங்க சகலத்திலும் சகலமானவர். அப்படி அவர் இருப்பதற்காக இயேசு கிறிஸ்து அவருடைய ரூபமா இருந்தும், இயேசு கிறிஸ்து அவருக்கு சமமா இருந்தும், இயேசு கிறிஸ்து அவராகவே இருந்தும் கூட தன்னை அந்த இடத்துல கீழ்ப்படுத்துகிறார். அவருக்கு கீழ்ப்படுத்தின பிதாவாகிய தேவனுக்கு அவர் கீழ்ப்பட்டு இருப்பார். இந்த பியூட்டியை எவ்வளவு தெளிவா பவுல் நமக்கு உபதேசிக்கிறார் பார்த்தீங்களா? உண்மையிலே இது கொஞ்சம் நேரம் எடுக்க தான் செய்யும். இதை விளக்குறதுக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நீங்களும் நானும் நல்லா அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? நானும் என் வார்த்தையும் ஒன்று சமம். என் வார்த்தையை விட்டு என்னை வேற இடத்துல பார்க்கவே முடியாது. நீங்களும் உங்கள் வார்த்தையும் சமம். புரியுதுங்களா? அப்போது நான் பேசுகிற வார்த்தையை நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பாருங்களேன், ரொம்ப தீர்மானித்து, நான் சொன்ன 8 முறைக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். 8 முறையிலும் நான், அதாவது 7 முறையை நான் ஃபெயிலியர் ஆகிட்டு 8வது முறைக்கு நான் இப்போ எப்படி ஆகலும் இதை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கணுன்றதுக்காக வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணுறேன். என்னால் முடியல. சில வார்த்தைகள் அப்படியே அபண்டன்ஸ், அந்த அபண்டன்ஸில் அப்படியே ரிச்னஸில் அப்படியே பொங்கி வழியுது. நேரம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. 1 மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சேங்கிறதுக்காக திரும்பவும் இதை சுருக்கி சொல்லணும்னு வரேன். திரும்பவும் நேரம் போய்கிட்டே இருக்கு. அப்போது என்னுடைய வார்த்தை எனக்கு கீழ்பட்டு இருக்கிறது என்பதற்காக நானும் என் வார்த்தை வேற ஆயிடுமா? நான் பெரியவன், என் வார்த்தை சிறியதுன்னு நீங்கள் எங்கேயாவது தீர்மானம் பண்ணிவிட்டீங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவன் நான். என்னுடைய தமிழ் மாநிலத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த இடத்திலும் அவர் பேசும்பொழுது ஒரு காரியத்தை அவர் செய்வார். என்னன்னா, ஒரு துண்டு சீட்டை கையில் வச்சிருப்பார். ஒரு பேப்பரில் அவர் பேசக்கூடிய அந்த பேச்சுக்களினுடைய அடக்கத்தை கையில் வைத்திருப்பார், குறிப்புகளை. யார் என்னென்னலாம் அவர் பார்த்து படிக்கிறார், என்னென்னலாம் கிண்டல் பண்ணாலும் அவர் ஒரு காரியத்தில்
வெட்கப்படாமல் செய்வார். அதை அவர் மறக்கவே மாட்டார். அந்த பேப்பரை கொண்டு வரதை அவர் நிறுத்தவே மாட்டார். காரணம் என்ன தெரியுங்களா? சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில், மிகப்பெரிய அந்தஸ்தில், மிகப்பெரிய ஒரு மரியாதைக்குள்ளாக அநேகருடைய நன்மதிப்பையும் பெற்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் பேசுகிற வார்த்தைகள், தன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையின் உறுப்புகளும் கூட மிக கவனமாக உச்சரித்து மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும், மக்கள் மத்தியிலே அது கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக எங்குமே வார்த்தைகளில் தவறு செய்யக்கூடாது என்பதற்காக அவர் எழுதி வைத்து படிப்பார். இப்போ பொறுப்பு இல்லாமல் பேசக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா அவங்க எழுதி வச்சிருக்க மாட்டாங்க. என்ன வாய்க்கு வருதோ உளறிடுவாங்க. அதனால என்ன யார் யாருக்கு என்னென்ன குழப்பங்கள் வந்தாலும் அவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நீங்கள் அடித்து உதச்சிக்கிட்டு எதையாகிலும் பேசிட்டு கிடங்க, அவங்க அடுத்த குழப்பத்துக்கு போயிடுவாங்க. எதற்குமே அவங்க ஒரு ஆதாரத்தை சொல்ல மாட்டாங்க, எதற்குமே அவங்க பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்வார்னா, அவர் பேசுகிற வார்த்தைக்கு ஆதாரத்தை வச்சிருப்பார். அவர் பேசுகிற வார்த்தைக்கு அவர் பொறுப்பு எடுப்பார். அவர் தவறாக பேசியிருந்தால், ஆமாம் இந்த இடத்துல தவறாக உச்சரிக்கப்பட்டது, அதை நான் தவறாக சொல்லிட்டேன்னு சொல்லுவார். இல்லை இந்த இடத்துல நான் பேசினேன்னா அதற்கான ஆதாரங்கள் என்னிடத்தில் இருக்கின்ற ஆதாரத்தை கொண்டு போய் பேசுவார். இதுதான் சமுதாயத்தில் அவரை மிக மேன்மையான, மிக சிறப்பான இடத்துல அவரை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அப்போ நீங்க எங்கேயாகிலும் திரு ஸ்டாலின் அவர்கள் பாஸ் பண்ண ஜிஓ எங்களுக்கு வேண்டாம், ஏன்னா அவருடைய வார்த்தை அவருக்கு ரொம்ப கட்டுப்பட்டது, அவரை விட ரொம்ப சின்னது, எங்களுக்கு ஸ்டாலினே நேரில் சொல்லணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம எந்த இடத்துல ஆகலும் முடியாது இல்லையா? ஏன்னா மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அவருடைய வார்த்தை தான் அவர். இதுல எந்த இடத்துலையுமே அவருடைய வார்த்தை அவருக்கு கீழாக போயிடும் இல்லை, எந்த இடத்துலையுமே அவருடைய வார்த்தை அவருக்கு ரொம்ப சீப்பாக போயிடல. அவரும் அவருடைய வார்த்தையும் சமம். என்னன்னா, நீங்களும் நானும் நம்முடைய வார்த்தை நம்முடைய வாயிலிருந்தே உதிர்க்கிறது. ஆனால் தேவாதி தேவன் அவருடைய வார்த்தையை ஒரு தனி பர்சனாலிட்டியாக, ஆள் தத்துவமாக அவர் தனியாக அனுப்பியிருக்கிறார் பூமிக்கு. அப்படி அவர் அனுப்பி இருக்கும் பொழுது ரொம்ப டேஞ்சரான விஷயம், அந்த தனியாக அனுப்பப்பட்ட அந்த ஆள் தத்துவமானவர் சொந்தமாக எதையும் பிதாவினுடைய கண்ட்ரோலை மீறி செய்து விடக்கூடாது. இதுதான் ரொம்ப ஜாக்கிரதையான விஷயம். இதுதான் திருத்துவத்தினுடைய பியூட்டின்னு சொல்றது. திருத்துவத்தினுடைய ஒரு அழகு, ஒரு உன்னதம், ஒரு சிறப்பு, ஒரு மேன்மை, ஒரு மகத்துவம் சொல்றது. இதை மட்டுப்படுத்துவதற்கான் நோக்கமாக பிசாசு கொண்டிருக்கிறதுனால திருத்துவத்தை எல்லாரும் அவமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது எதுவோ விளங்குவதற்கு அரிதான காரியமா சொல்லிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ஈஸியா உங்களுக்கு எனக்கு விளங்கிடுச்சு. இது நம்முடைய தேவன் அவ்வளவு கெப்பாசிட்டி உள்ளவருங்க. அவ்வளவு எந்த ஒரு தெய்வத்துக்கு இது புரியவே புரியாது. இப்போ நான் இவ்வளவு விளக்கி சொல்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ கூட நிறைய பேருக்கு அது புரியாது. யாரெல்லாம் தேவனால் தீர்மானிக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, என் பிதாவினால் எந்த நாற்றெல்லாம் நடப்பட்டிருக்கிறதோ, என்னோடு கூட சேர்ந்து நடப்பட்ட எல்லா நாற்றுகளும் இந்த சத்தியத்தை ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்குவீங்க. நாமெல்லாம் ரொம்ப எளிய மனிதருங்க. நீங்களும் நானும் போய் கிரேக்கத்தை படிக்கணும், எபிரேயத்தை போய் படிக்கணும், அவ்வளோ டீப்பாக போய் பார்க்கணும், ஆங்கில உன்னத ஞானம் இருக்கணும், ஸ்காலராக இருக்கணும், இந்த தேவையே கிடையாது. எளிய மனிதர்கள் மத்தியில் எளியவர்களை கொண்டு தான் சத்தியத்தை தேவன் விளக்கி இருக்கிறார். அவ்வளோ அவங்க போய் ஞானவான்களா உட்காந்துக்கிட்டு பெரிய கடவுளுக்கே அதிபதி மாதிரி உட்காந்துக்கிட்டு கடவுள் எப்படி இப்படியெல்லாம் பண்ணலாம், கடவுள் எப்படி இப்படியெல்லாம் இருக்க முடியும், அவர் இப்படி அப்படியான்னு மதியினமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்களும் நானும் இந்த ரகசியத்தை உணர்ந்தவர்களாக அந்த ரிச்னஸ், அந்த அபண்டன்ஸ்குள்ளே போயிட்டு சத்தியத்தை ரொம்ப அழகாக நாம் தியானித்து கொண்டிருப்போம். இப்போ பார்த்துட்டோம் இல்லையா, பிதாவாகிய தேவன் மாத்திரமே சகலத்திலும் பெரியவராக இருக்க வேண்டும், என்பதற்காக, சகலத்திலும் சகலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக குமாரன் தாமே தம்மையே அந்த இடத்துல அவருக்கு கீழ்ப்படுத்தினார் என்று சொல்லி. இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டீங்களா, இங்கே தான் நாம் எப்படி திருத்துவத்தினுடைய அடிப்படை காரணமாக இருக்கிறோங்கிறத விளக்கக்கூடிய ஒரு வசன பகுதியை நான் வாசிக்கிறேன். இதில் இன்னும் அழகு அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் இதை பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் திருத்துவத்தை தவிர்த்து அவங்க பிரசங்கம் பண்ணதுனால இதில் இருக்கக்கூடிய அந்த பியூட்டி வெளிப்படாமல் இருந்திருக்கிறது. இப்போ பாருங்களேன், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்க போகிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். 10வது வசனம், ஏனென்றால் தமக்காகவும்
தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. 11வது வசனம். எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த திருத்துவத்தினுடைய பியூட்டினுடைய அந்த ரிச்னஸை விளக்கக்கூடிய மற்றொரு வேத பகுதிங்க. இங்க பாத்தீங்கன்னா என்றாலும், ஏன் இந்த என்றாலும் என்ற வார்த்தை வருகிறதுனா, எபிரேயர்ல இதுக்கு முன்னாடி பகுதியில் போய் பார்த்துட்டீங்கன்னா சகலத்தையும் அவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாரே, அப்படி இருக்கும்போது சகலமும் அவனுக்கு இன்னமும் கீழ்ப்பட்டிருக்கவில்லை என்று மனிதனை குறித்து சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு தான் இங்க வந்து என்றாலும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும், தேவன் என்பவர் யாரு? பிதாவாகிய தேவன். ஒவ்வொருவருக்காகவும் அப்படின்னா உங்களுக்காகவும் எனக்காகவும்னா யாரெல்லாம் உள்ளடக்கம்னு நான் சொல்லிட்டேன். அப்போ நம்ம எல்லாருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு, மனிதர்களுடைய கெப்பாசிட்டியே தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டு தான் அந்த இடத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்துடுறாரு. இயேசு என்ன செய்யறாருன்னா, மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் அப்படின்னா ஜெயித்தது நிமித்தம், வெற்றி பெற்றது நிமித்தம், மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏன் இப்படி நடந்தது அப்படின்னா, ஏன் என்றால் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை, இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது தமக்காகவும் தம்மாலேயும் அப்படிங்கிற வசனம் யாரை குறிக்குதுன்னா பிதாவை குறிக்கிறது. பிதாவானவர் தேவனானவர் என்ன செய்றார்னா, தமக்காக அவராலேயே சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில், இந்த இடத்துல தமக்காகவும் தம்மாலேயும் என்கிற வார்த்தைக்கான விளக்கமே மிகப்பெரிய விளக்கம். அதை இப்போ நான் விளக்க முற்பட்டேன்னா இன்னும் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் எடுக்கும். நம்ம அடுத்த பகுதிக்கு வந்துருவோம். அநேகம் பிள்ளைகளை, இதுல நீங்களும் நானும் நம்முடைய குடும்பங்களும், இதெல்லாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே, யார் நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது யாருக்கு ஏற்றதாய் இருந்ததுன்னு போட்டிருக்கிறது? பிதாவாகிய தேவனுக்கு ஏற்றதாய் இருந்தது. அப்போ பிதாவாகிய தேவனுடைய விருப்பமும் அவர் இதைதான் அவர் பர்ஃபெக்டா நினைச்சு வச்சிருக்காரு. இதைதான் அவர் திட்டமும் தீர்மானமாக தீர்மானித்து உலக தோற்றத்துக்கு முன்னதிலிருந்து அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். அப்போ அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நம்ம பிலிப்பியர்ல படிச்ச அந்த வசன பகுதி, அவர் தம்மை தாமே தாழ்த்தினார் என்கின்ற அந்த பியூட்டி. இப்போ எப்படி அவருக்கு அது ஏற்றதா இருந்தது அப்படிங்கிறத 11வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும், யார் ஒரு பரிசுத்தம் செய்கிறவர்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய, யார் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள்? நீங்களும் நானும். நாம யாவருமே ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். நாம் எல்லாருமே ஒருவரால் உண்டாயிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தம் செய்யப்படுகிற நீங்களும் நானும் இந்த பூமிக்கு வரணும்னா நாம எல்லாரையுமே உண்டாக்கினவர் பிதாவாகிய தேவன். ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது இதன் நிமித்தம், இதனுடைய காரணத்தினால தான் அவர்களை, அதாவது நம்மை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். ஏன் இந்த வார்த்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது வெட்கப்படாமல்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மனிதர்கள் எல்லாமே லிமிட்டடு. இந்த லிமிட்டடான ஒரு மனிதனை
சகலத்தையும் வார்த்தையினாலே உண்டாக்கின தேவாதி தேவன் நம்மை அவருக்கு சகோதரன் சொன்னா அது அவருக்கு வெட்கமா, அவமானமா? என்ன யோசிச்சு பாருங்க. அது அவருக்கு பெருமையா? அவருக்கு அது வெட்கம் தானே. உங்களுக்கு எனக்கு அது பெருமைங்க. உலகத்தையும் சர்வத்தையும் எல்லாவற்றையும் நாம் காண்கிற காணக்கூடாதவர்கள் எல்லாவற்றையும் படைத்த தேவனானவர் நம்மை பார்த்து இவர்கள் என்னுடைய சகோதரர்கள்னு சொல்லணும்னா அது அவருக்கு வெட்கம் தானே. அப்படி அவர் வெட்கப்படாமல் என்ன செய்கிறார்னா, உம்முடைய நாமத்தை, யாருடைய நாமத்தை? பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை, நம்முடைய தேவாதி தேவனுடைய நாமத்தை. இதுதான் உம்முடைய நாமத்தை என்று சொல்லுவது திருத்துவத்தினுடைய மகிமை. உம்முடைய நாமம் அப்படின்னு சொன்னாலுமே அது திருத்துவம் தாங்க. திருத்துவம் இல்லாமல் நீங்கள் வேதத்தில் எதையுமே புரிந்து கொள்ள முடியாது. திருத்துவத்தை அறியாத வரைக்கும் நீங்கள் வேதத்தை ஒரு விதமாக இருக்கும். திருத்துவத்தை அறிந்து விட்ட பிறகு நீங்கள் வேதத்தை வாசிக்கிறதுல ஒரு பியூட்டி இருக்கும். இதை விட இன்னொரு பியூட்டி இருக்குது, தமிழை அறிந்த பிறகு நீங்கள் வேதத்தை வாசிப்பது. அது என்னங்கிறத நான் ஒரு எபிசோடில் போடுறேன். இப்போது உம்முடைய நாமத்தை, அந்த திருத்துவத்தை என் சகோதரருக்கு அறிவித்து, யார் அவருடைய சகோதரர்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரர் யார்? நீங்களும் நானும் தான். அப்போ நமக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் சொல்லிட்டாரா? இதற்கெல்லாம் ரெஃபரன்ஸ் நிறைய இருக்குது. 13வது வசனத்தில் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். நம்மை சகோதரர் என்று மாத்திரமல்ல, தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை பிள்ளைகளாகவும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். எவ்வளவு ஒரு ரிச்னஸ், எவ்வளவு ஒரு பியூட்டி பார்த்தீங்களா? இப்போ இந்த வசன பகுதியில் புரிஞ்சுக்கிட்டீங்களே, திருத்துவத்தோடு இதை தியானிக்கும்போது இதில் எவ்வளோ ஒரு ரிச்னஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ நீங்கள் வாங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 28வது வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 28வது வசனம். நான் போவேன் என்றும் திரும்ப உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாயிருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார். அல்லேலுயா. இந்த இடத்துல மிகப்பெரிய வெளிப்பாடு இருக்கிறது. அதை நம்ம பிறகு தியானிப்போம். நான் இப்படி சொல்லிக்கிட்டே வர்றது ஏதோ ஒரு தமாஷுக்கு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏதோ என்னை பெரிய ஞானவானாக காண்பிக்கிறதுக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இது so பியூட்டி. ஏன் அவர் பிதாவின் இடத்துல போகும் பொழுது என்னிலும் அவர் பெரியவராக இருக்கிறாருன்னு சொன்னார்ன்றது அடுத்து பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கவனித்து பாருங்களேன், என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதில் எங்கேயாகிலும் அவர் தன்னை ரொம்ப சிறிய தெய்வம் நமக்கே நல்லா புரிஞ்சிருக்கு இல்லையா? அவர் அப்படி சொல்லும் பொழுதே நம்ம என்னத்தை புரிஞ்சுக்கிறோம்? இதுதான் திருத்துவத்தினுடைய பியூட்டி, இதுதான் திருத்துவத்தினுடைய உன்னதம், இதுதான் திருத்துவத்தினுடைய யுனிக்னஸ், ஒரு தனித்துவம். இதை தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். இந்த இடத்துல பிதா பெரியவர், இயேசு சிறியவர், ஆகையினால அவர் தெய்வம் இல்லை என்ற வார்த்தையை கொண்டு வரவே முடியாது. இதுதான் திருத்துவம், பிதாவும் குமாரன். அதனால தான் இயேசு கிறிஸ்து எல்லா இடத்துலையும் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்ற வார்த்தை அவர் எதற்காக சொன்னார்னா, பிதாவும் இவரும், அதாவது அங்கே இன்னொரு ரகசியத்தை நான் சொல்லிடுறேன். இயேசு கிறிஸ்து வார்த்தை, இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய ஆத்துமா என்பதை இன்றைக்கு தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? இப்போ நம்முடைய ஆத்துமாவில் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள், தீர்மானங்கள், திட்டங்கள், வரையறைகள், கட்டளைகள், இது எல்லாமே எந்த வடிவத்தில் இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஆத்துமாவுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாமே எந்த வடிவத்தில் இருக்குது? வார்த்தை வடிவத்தில் இருக்கும். வார்த்தையை தவிர்த்து நம்மால் எதையுமே ஆத்மாக்குள்ளே வச்சிட்டு இருக்க முடியாது. நாம் யோசிக்கிறோம், நாம் திட்டமிடுறோம், நாம் என்னென்ன செய்கிறோமோ எல்லாமே வார்த்தை வடிவில் இருக்குங்க. அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆத்துமாவா இருக்கிறார். அவருடைய ஆத்துமாவுக்குள்ளிருந்து நம்ம இடத்துல வெளிப்படுகிறார். ஆகையினால தான் யோவான் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், யோவான் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் ஒரு ரகசியத்தை நாம் கவனிக்க தவறிட்டோம். அநேகர் கவனிக்க தவறி இருப்பீங்க. ஆனால் இந்த பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்தையும் பெற்றவர்கள் இதை கண்டிப்பாக கவனிப்பாங்க. என்ன சொல்றாரு தெரியுங்களா? நான் சொன்னேன் இல்லையா, பிதாவினுடைய ஆத்துமா, தேவனுடைய ஆத்துமா இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு. இப்போ பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும்
பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து இங்க பேசினார். இது ரொம்ப சிம்பிளா எல்லாரும் படிச்சு கடந்து போயிடுவாங்க. ஆனா இதுல நம்ம கவனிக்க தவறுனது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து பூமியிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனாக வந்து மாம்ச சரீரத்தில் நம்ம சொன்னாலே அந்த அடிமையின் ரூபத்திலிருந்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அப்படி பேசும்போது அவர் சொல்றாரு, பரலோகத்திலிருந்து தான் நான் இறங்கி வந்தேங்கிறாரு. திரும்ப அவர் பரலோகத்துக்கு ஏறினவன் அப்படிங்கிறாரு. இது நடுவில் ஒரு வார்த்தை சொல்றாரு, பூமியில இருக்கக்கூடிய கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமாகிய மனுஷகுமாரனே அல்லாமல்ன்றார். எவ்ரி சிங்கிள் மில்லி செகண்டும் கூட இவர் பிதாவினுடைய மனதில் இருக்கிறார், பிதாவினுடைய ஆத்துமாவில் இருக்கிறார். இவர் ஆத்துமாவோடு தொடர்புடையவர். பிதாவினுடைய தேவனுடைய ஆத்துமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இது நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஆகையினால்தான் அந்த வார்த்தையை சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிறவருமாகி. இப்ப அவர் பூமியில் இருக்கிறாரு, இருந்து கொண்டே இந்த வார்த்தையை சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிறவருமாகிய தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார். அப்போ மனது, அந்த ஆத்துமா இயேசு கிறிஸ்து. இப்ப நீங்க யோசிக்கலாம், அடுத்த கேள்வி உங்களுக்குள்ள வரும், அவர் அங்க ஆத்துமா இல்லாம இருக்கிறாருன்னா அதற்கும் திருத்துவத்தினுடைய அந்த பியூட்டி தெரிஞ்சிருக்கணும். பிதாவுக்கும் ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து, அதாவது பிதாவினுடைய ஆத்மாவாகிய அவருடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் இல்லையா, அவருக்கும் ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. இதற்கும் மேற்பட்டு பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவருக்கும் ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. இந்த ரிசர்ச்சுக்குள்ள நாம அடுத்தது இது இதற்கான இந்த எதையுமே நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், வசன ஆதாரம் இல்லாமல் நான் சொல்லவே மாட்டேன். ஸோ இந்த ரிசர்ச்சை வந்து நம்ம பின்னாடி செய்வோம். இதற்குரிய விளக்கத்தை நம்ம அதன் பிறகு பார்க்கலாம், லேட்டா பார்க்கலாம். சோ இந்த ஒரு வசனத்துல என் பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறார்னு சொல்லிட்டாரு. நான் இன்னும் 2-3 வசனத்தை சொல்றேன் பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம். யோவான் 10:29. அவைகளை எனக்கு தந்த பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாதுங்கிறார். இங்க திரும்ப அவர் எல்லாத்தையும் என்ன சொல்றாரு? எல்லாரிலும் என் பிதா பெரியவர்னு சொல்றாரு. அடுத்து மத்தேயு 20ஆம் அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவனுக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்லங்கிறார். அப்படின்னா இது என் வேலை கிடையாது. அப்ப யார் அதை செய்வது? அது யாருடைய காரியம்? பிதாவினுடைய காரியம்னு சொல்றார். அது பிதாவினுடைய டோட்டல் கண்ட்ரோல். அப்ப இது எந்த இடத்திலுமே இயேசு தன்னை சிறிய தெய்வம் என்றோ பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார் அப்படிங்கிறதுல அதுல ஒரு துளியும் சந்தேகம் கிடையாது. ஆனா இயேசு எந்த இடத்திலுமே சிறியவர் என்ற அர்த்தம் அல்ல. இதுதான் திருத்துவத்தினுடைய பியூட்டி என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாம சந்திக்க இருக்கக்கூடிய அடுத்த கேள்வி என்னன்னா, மார்க்கு 13ஆம் அதிகாரம் 32வது வசனம். அந்த நாளையும் அந்த நாழிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். இப்போ நமக்கு என்ன கேள்வி வரும்? அப்போ இயேசுவுக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக தெரியாமல் தான் இருக்குது. இதை சொன்னவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். இதை சொல்றதில் அவர் வெட்கப்பட்டிருக்கணும்னு நீங்கள் நினைச்சிருக்கலாம். அது தேவன் அதை எல்லா வசனங்களும் வேதத்தில் வெளிப்படையாக எழுதப்பட்டிருக்கிறது. இது எங்கேயுமே நாம் மறுதளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமாம், இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியாது. ஏன் தெரியாது தெரியுமா? இயேசு கிறிஸ்து தாம் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லிவிட்டேன்னு சொல்லிட்டார். வசனங்களை நீங்கள் நிறைய நாம போன எபிசோட்லாம் பார்த்தோம். அவர் பிதாவினிடத்திலிருந்து கேள்விப்பட்ட எல்லாவற்றையும், பிதா சொன்ன எல்லாவற்றையும் சொல்லிட்டார். ஒருவேளை பிதாவானவர் அந்த நாளையும் நாழிகையும் இயேசு கிறிஸ்துவுக்கு அறிவித்திருந்தால் அதையும் சொல்லியிருப்பார். இப்போ உங்களுக்குள்ள ஒரு விஷயம் தோணலாம், ஏங்க இப்போ தானே சொன்னீங்க இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவினுடைய ஆத்துமா என்று சொல்லி. அப்போ பிதாவானவர் அந்த நாளையும் அந்த நாழிகையும் வார்த்தை வடிவில் தானே ஆத்துமாவில் வச்சிருக்கணும், ஒளிச்சு வச்சிருக்கணும், மறைச்சு வச்சிருக்கணும்ட்டு இல்லை. இதுதான் தேவனுடைய கெப்பாசிட்டி, இதுதான் தேவனுடைய கெப்பாசிட்டி. அதை நீங்களே இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒன்று என்ன தெரியுங்களா? என்கிரிப்டட், என்கோடட் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு எல்லாருக்கும் தெரியும். பாஸ்வேர்டை என்கிரிப்டட் பாஸ்வேர்டுன்னு சொல்கிறோம். நம்ம கடைக்கு போனோம்னா அந்த QR கோடுன்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா,
அது ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மாக அவன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறான். அப்போ இந்த QR கோடு இது எல்லாமே தனியாக ஒரு ஆள் பார்த்தாக்க அதை படித்து புரிந்து கொள்ள முடியாது. அதுபோல பிதாவாகிய தேவன் அதை வார்த்தை வடிவில் இல்லாமல் அந்த நாளையும் அந்த நாழிகையும் அவர் வேறொரு வடிவத்தில் வச்சிருக்கலாம். அது அவருக்கு தெரியும். ஒரு சாதாரண மனுஷன் இன்னைக்கு இந்த பாஸ்வேர்டை மறைக்கிறதுக்கோ இது எல்லாத்தையும் சேர்த்துக்க அவன் என்கிரிப்ஷன் பண்ணுறான், என்கோடிங் பண்ணுறான், அதை திரும்ப டீகோடிங்கும் டீகிரிப்ஷன் பண்ணணும். ஆனால் தேவன் அதை அவர் மறைத்து வைத்திருக்கிறார். இதுதான் அதனுடைய பியூட்டி. இதுவும் திருத்துவத்தினுடைய உன்னதம், பியூட்டி, அந்த யுனிக்னஸ். இதை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ முக்காலமும் அறியாமல் இருக்கிறார்னு அர்த்தம் கிடையாது. இதுதான் ஒரே தேவன் 3 ஆள் தத்துவங்களில் இருந்தாலும் 3 ஆள் தத்துவங்களும் யுனிக்கா செயல்பட்டு யுனிக்கா ஒன்றையே செய்வார்கள். ஒருவரும் ஒருவரை விட்டு தனித்து செயல்பட மாட்டார்கள். இந்த நாளும் நாழிகையும் யாருக்கும் தெரியக்கூடாது. ஏனென்றால் அது பிதாவினுடைய திட்டம். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் தேவன் வரும்பொழுது அவருக்காக ஆயத்தமானவர்கள் எந்த இடத்திலும் பாவம் செய்யாமல் அவருக்காக காத்திருப்பார்கள். இதுதான் அவருடைய அந்த பியூட்டி. அப்போ இவைகள் எல்லாவற்றையும் நாம் இன்றைக்கு ஆராய்ந்து நிதானித்து விட்டோம். இனி 10வது பகுதியில் கிறிஸ்து அவருடைய மரணம், அது நம்ம பார்த்தோம் இல்லையா, சிலுவையின் மரண பரியந்தமும் என்ற வார்த்தையை நாம் அங்கே இன்சிஸ்ட் பண்ணி பார்த்தோம். அப்போது அவர் மரிப்பாரையானால் அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? இதற்கான விடையை நாம் 10வது பகுதியில் பார்ப்போம். இன்னும் ஒரு 2-3 எபிசோடில் நாம் எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிடலாம். எல்லா கேள்விகளையும் நீங்கள் தியானிங்க. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரியாது. தயவு செய்து எல்லாரும் தொடக்கத்திலிருந்து இதை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்டால் மாத்திரம்தான் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால், நான் யாரையுமே கம்பல் பண்ணல, உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்களேன்னா, பெல் பட்டனை அழுத்துனீங்களேன்னா, ஒரு லைக் பட்டனை போட்டிங்கன்னா, உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மாத்திரம்தான். நத்திங் இஸ் கம்பல். நான் உங்களை கேட்கவே இல்லை. ஆனால் அப்படி செய்தீங்கன்னா நான் அடுத்த எபிசோடெல்லாம் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதற்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை நீங்கள் தேடி எனக்கு பெல் பட்டனே அழுத்த மாட்டேன், லைக்கும் பண்ண மாட்டேன், சப்ஸ்கிரிப்ஷன்லாம் எனக்கு தேவையில்லை, நான் போய் வீடியோவில் தேடி பார்த்துக்கிறேன்னு சொன்னாலும் அது உங்களுடைய விருப்பம். ஆனால் சத்தியத்தை தவற விட்டு விடாதீர்கள். இது என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட். சத்தியத்தை மாத்திரம் விட்டு விடாதீர்கள். தேவாதி தேவன் அவருடைய விலையேற பெற்ற அன்பினால் நம்மை இணைத்திருக்கிறார். நாம் யாவரும் நிச்சயமாக பரலோகத்தில் சந்திக்க போகிறோம். நாம் என்று சொல்லும் பொழுது என்னை நான் குறிக்கும் பொழுது என்னையும் என்னுடைய அன்பு பெற்றோரையும் என்னுடைய அன்பு மனைவியையும் என்னுடைய அன்பு பிள்ளைகளையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அப்போது நானும் நீங்களும் நிச்சயமாக பரலோகத்தில் சந்திக்க போகிறோம். அதற்கான ஆயத்தத்தை தான் இந்த திருத்துவ வெளிப்பாடுகளின் மூலமாக துவக்கி இருக்கிறார். இன்னும் நிறைய ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அது ரகசியமாக உலகத்திற்கு இருக்கிறது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது எப்படி என்பதை எல்லாம் பின்னாடி நாம் பார்ப்போம். அதுவரையிலே கர்த்தருடைய மகிமை நம்மோடு கூட இருப்பதாக 10வது பாகத்தில் நாம் சந்திப்போம். God bless you all.